அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிங்கத்தர்லப்பனே பகவானே. அன்புள்ள மேச ராசி அன்பர்களே வணக்கம். மேச ராசியினருக்கு 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. வியாழக்கிழமை அன்று புத்தாண்டு பிறக்கும் அன்று பிரதோஷ நாள், விசேஷமான நாள். மேச ராசினருக்கு 80 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு தங்களுடைய லட்சியங்கள் அனைத்தும் நிஜமாகும் ஒரு ஆண்டாக இருக்கும். உங்களின் எண்ணங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெறும். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் சேர்ந்து தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். குருவின் பார்வையை பெறுவது நன்மை. மேச ராசியினரின் மன வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். அதிர்ஷ்டத்தின் முழுமையான பலனை அடைய சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நற்பலன்களை அளிக்கும் இந்த புத்தாண்டு. பல ஆண்டுகளாக தள்ளி போன விஷயங்கள் இந்த ஆண்டில் நல்ல விதமாக நடைபெறும் வாய்ப்பு காணப்படுகிறது. உங்கள் பொருளாதார நிலையினை மேம்படுத்திக் கொள்ளும் சந்தர்ப்பங்கள் தங்களுக்கு வருகிறது. கிடைக்கும் வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல விதமாக முன்னேறலாம். வாழ்க்கையில் பலம் பெறலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே பண வரவுகள் வரும். ஆண்டின் தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிக்கும் நிலையிலும் 2ஆம் பாதியில் உங்களின் நிதிநிலை எதிர்பார்த்த நிலையை அடையும். ஜூன் 1ஆம் தேதி வரை சற்று செலவுகள் அதிகம்தான். 2ஆம் தேதி ஜூன் 2இல் ஏற்படும் குரு பயிற்சி நிதி நிலையை மேம்படுத்துவார். எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தால் செலவுகளை திட்டமிட்டு செய்து பொருளாதார நிலையை தாங்கள் மேம்படுத்துவீர்கள். சமூகத்தில் உயர் அந்தஸ்து கிடைக்கும். சமூகம் சார்ந்த முக்கிய நிகழ்வுகளில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உண்டாகும், அதிகரிக்கும். செவ்வாய் கிரகத்தினுடைய பார்வை உங்கள் வாழ்க்கையில் திடீர் செலவுகளை அதிகரிக்கலாம். இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மூலம் இந்த செலவுகளை சமாளித்து உங்கள் சேமிப்புகளை பாதுகாக்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. காதல் வாழ்க்கை. சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து காதலை வெற்றி பெற வைக்கும். மன வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் காணப்படும். மனஸ்தாபங்கள் மறையும். பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் ஒரு நல்ல செய்தியை தாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவு நன்றாக இருக்கும். தொழில் துறையில் முன்னேற்றம். வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரிடம் சென்று ஆலோசனைகளை தாங்கள் பெறுதல் வேண்டும். தொழில் துறையில் முன்னேற்றம். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து குரு பயிற்சி ஆனவுடன் குரு பகவான் தங்களுடைய விரைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். தொழில்துறை முன்னேற்றம் அடையும். தொழில்துறை பங்குதாரர்களுக்குள் ஒற்றுமை பெருகும். தொழிலாளர்கள் நன்காக ஒத்துழைப்பர். வியாபாரிகள் செழிப்பு பெறுவர், நன்மை பெறுவர். வியாபாரத்தில் நிதி நிலைமை மேம்படும். கல்வியில் மாணவர்கள் நன்மை பெறுவர், நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், அயல் நாடுகளுக்கு செல்லலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். கலைத்துறை பொறுத்தவரை நன்மை. கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் ஆடல், பாடல், நாட்டியத்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். கலை நிகழ்ச்சிகளின் மூலம் புத்துணர்வு பெறுவீர்கள். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எதிர்பார்த்த பட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சங்கள் கொண்ட படங்கள் தங்களுக்கு கிடைக்கும். கேதுவினால் தற்சமயம் மேஷ ராசினருக்கு 5இல் கேது பகவான் இருப்பதால் குழந்தைகளின் கல்வியில் கவனம் தேவை. பராமரிப்பில் கவனம் தேவை. ஆண்டின் பிற்பகுதியில் கவனம் தேவை. ஆக மேஷ ராசினருக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை சற்று எச்சரிக்கை தேவை. ஜூன் 2இலிருந்து
வளமான பலன்களை எதிர்பார்க்கலாம். கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள், கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.